நீ நான் காதல் சீரியல்ல அப்கமிங்கில என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ, இப்ப எப்படியோ ஒரு வழியா ராகவுக்கும், அபிக்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்சிடுச்சு இல்லையா? என்னதான் வந்து 2 பேருக்கும் பிடிக்காத கல்யாணமா இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, 2 பேருமே ஒரு டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி தான் கியூட்டா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம ராகவ் ஏதாச்சும் அபிய செஞ்சா, நம்ம அபி அதுக்கு டபுள் மடங்கா ராகவ செஞ்சு விட்டர்றாங்க. இதுவும் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. இதெல்லாம் எத்தனை நாள் இப்படியே கொண்டு போவாங்க? அடுத்த கட்டத்துக்கு சீரியல் நகரணும் இல்லையா? இப்ப அடுத்த கட்டத்தில என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்பொழுதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அபியோட வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மறு விருந்துக்கு மாப்பிள்ளை விருந்துக்கு வீட்டுக்கு வந்திருக்காங்க. இங்க சின்னதா சின்ன சின்ன கியூட்டான சண்டைகள்லாம் நடக்குது. நம்ம அபி வேணும்னே ராகவ வச்சு செஞ்சுகிட்டு இருக்கிறாங்க. இங்க முரளிய வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வப்போது எப்பயாச்சும் ஒரு தடவ தாங்க காமிக்கிறாங்க சீரியல்ல. இப்பொழுதைக்கு இந்த சீரியலோட வில்லனா இருக்காங்க. ஆனாலும் இந்த வில்லன வந்து பார்த்தீங்கன்னா, சீரியல்ல வந்து எப்பயாச்சும் ஒருத்தவங்கள டைம் தான் காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மேபி நம்ம நவீன தூக்கிட்டு வில்லனுக்கு வந்து வேற பேர போடுறதுக்கு கூட அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, அவரு தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு வெப் சீரிஸ்ல நடிச்சுக்கிட்டு இருக்கிறாப்ல இல்லையா? உப்பு புளி காரம். ஸோ, அதனால மாத்துறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ, அதனால தான் இப்பொழுதைக்கு கம்மியா காமிக்கிறாங்கன்னு நெனைக்கிறேன். அது மட்டும் இல்ல, வில்லன் கெட்டப்பும் அந்த அளவுக்கு ஒண்ணும் செட் ஆகவே இல்ல. அடுத்தபடியா என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம அபி வந்து பார்த்தீங்கன்னா, முரளி அதாவது கிருஷ்ணனையும், அஞ்சலியும் சேர்த்து வச்சு பார்க்க போறாங்க. அப்பதான் நம்ம அபிக்கு உண்மையே தெரிய வரும். முரளி வேற யாரும் இல்ல. அஞ்சலியோட வீட்டுக்காரரு கிருஷ்ணன் தான் முரளி. நம்மக்கிட்ட வேணும்னே பொய் சொல்லி நடிச்சிருக்கிறாரு. அப்படிங்கிற உண்மை தெரிய வரப்போகுது. ஏற்கனவே வந்து முரளிய அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற நம்ம அபி, இப்ப இந்த உண்மையும் தெரிஞ்சதுன்னா சும்மா இருப்பாங்களா? ஸோ, அதுக்கப்புறம்னாச்சும் ஏன் ராகவ் நம்ம மேல இவ்வளோ கோவப்படுறாரு? அப்படிங்கிறத அபி புரிஞ்சுக்குவாங்களா? அப்படிங்கிறதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நன்றி.